எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நான் பன்னீர் ஃபிங்கர் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதாவது பன்னீர் ஃபிங்கர் செய்யறதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் எப்படி செய்யறதுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது ஐகார்ட் ஸ்கிரீன்ல உங்களுக்கு கொடுக்குறாங்க, செக் பண்ணி பாருங்க. அப்புறம் மைதாவும் அப்புறம் கார்ன்ஃபிளவர் ரெண்டும் சேர்த்து ஒரு அரை கிளாஸ் எடுத்து வச்சிருக்கேன், 100 கிராம்ஸ். தயிர் ஒரு அரை கிளாஸ் சின்ன கிளாஸ்ல எடுத்திருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு, எலுமிச்சம்பழம் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் கரம் மசாலா, காரப்பொடி இதெல்லாம் அரை டீஸ்பூன், தனியா பொடி 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அப்புறம் பிரெட் கிரம்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த பிரெட்ல ஓரமா இருக்கு இல்லைங்களா, அதை மட்டும் கட் பண்ணி அதை மிக்சியில ஒரு அடி அடிச்சோம்னா பொடி மாதிரி ஆயிடும். இது நம்ம எந்த ஷேப்ல வேணா பன்னீரை கட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபிங்கர் அப்படிங்கறதுனால நான் நீள நீளமா கட் பண்ணியிருக்கேங்க. இப்போ இந்த பவுடர் வச்சிருக்கேன் இல்லைங்களா, மாவு, இதுல மற்ற பொருட்கள்லாம் என்னெல்லாம் ஆட் பண்ணணும்னு சொல்றேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த மாவுல பொடியெல்லாம் வச்சிருக்கோம் இல்லைங்களா, உப்பு, கரம் மசாலா, காரப்பொடி, தனியா பொடி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஈவனா நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ அதுல தயிர் கொஞ்சம் ஊத்தலாங்க, ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது. இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பன்னீர் ஏற்கனவே கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த தனியா பொடி, காரப்பொடி, கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே அதை அந்த மைதா மாவுலையும் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுலயும் போட்டு ஒரு 10 நிமிஷம் மேரினேட் பண்ணிக்கலாங்க. இப்ப தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டு அதை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. இந்த பன்னீரை ரொம்ப விடக்கூடாது, கொஞ்சமா தண்ணியே போடக்கூடாது. இதுல இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இதை நம்ம மைதா கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, கார்ன்ஃபிளவர் மைதாவும், அதுல டிப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல போட்டு எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுக்கலாங்க. அவ்வளவுதாங்க. இந்த மைதா அந்த கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, நல்லா ரொம்ப தண்ணியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா இருந்தாதான் அந்த கோட்டிங் இருக்கும். அதை பிரெட் கிரம்ஸ்ல போட்டு நல்லா டிப் பண்ணி பெரட்டி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஆயில சூடு பண்ணி அதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆயில் சூடாயிடுச்சுங்க, ரொம்ப கொதிக்க கூடாது, கருகி போயிடும். மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். போட்டுடலாம். அவ்வளவுதாங்க, டேஸ்டியான பன்னீர் ஃபிங்கர் ரெடி ஆயிடுச்சு. இது கடைசியில கொஞ்சம் கொத்தமல்லியும் பச்சை மிளகாயை கீரி வச்சது நான் ஃப்ரை பண்ணி போட்டிருக்கேன். அதை போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்டியா இருக்கும். லெமன் வேணும்னா பிழிஞ்சுக்கலாம், இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இதுக்கு சைட் டிஷ் நம்ம டொமேட்டோ சாஸ், அப்புறம் மயோனீஸ், அப்புறம் கிரீன் சட்னி, இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதை நான் ஐகார்ட் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and click the all option. Thank you.